முனிவர்கள் தனக்கு தேவையானதை அடையறதுக்கு கடவுளின் அருள் தேவையே இல்ல அப்படின்னும் வெறும் யாகம் வளர்த்தாலே போதும் அப்படின்னு நினைச்சு ஆணவத்தோட ஒரு யாகத்தை வளர்த்துறாங்க. பிரம்மாவினுடைய 5வது தலையை கொய்ததுனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. இதனால அவரு பிக்ஷாடனனா ஆகிறாரு. நிர்வாண சன்னியாசியாக கையில ஒரு மண்டை ஓட ஏந்தி முனிவர்களுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக பிக்ஷாடன ஸ்வரூபத்துல அந்த பக்கமா நடந்து வராரு. முனிவர்களுடைய மனைவிகள் சிவபெருமான் முகத்துல இருக்கக்கூடிய தேஜஸையும் அவருடைய அழகையும் பார்த்து மயங்கி அவரை நோக்கி போறாங்க. இத பார்த்து முனிவர்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால முதல்ல அவர் மேல நாகத்தை ஏவறாங்க. அந்த நாகத்தை அவர் ஆபரணமாக அணிஞ்சுக்கிறாரு. அடுத்து அவரை கொல்றதுக்காக புலியை ஏவறாங்க. அந்த புலியினுடைய தோலை தனக்கு ஆடையாக அணிஞ்சுக்கிறாரு. அடுத்து அவரை கொல்றதுக்கு அப்பஸ்மரா முயலகன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரக்கனை அனுப்புறாங்க. அந்த அரக்கனை தரையில போட்டு மிதிச்சு தன்னுடைய வலது பாதத்தை அவன் மேல வைத்து நடராஜராக சிவபெருமான் நடனம் ஆடுறாரு. அப்பதான் இந்த முனிவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, பிச்சைக்காரனாக உலகத்தை சுற்றி வந்தவர் உலகத்தையே தன்னுடைய காலடியில் வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாங்க. பக்தி அன்பு அப்படிங்கறது ஆணவத்துல இல்ல, அடிபணிஞ்சு போறதுலதான் இருக்குங்கிறத முனிவர்கள் அன்னைக்கு உணர்ந்தாங்க.